கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 நாளாகமம் 32 அதிகாரம் 24வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். In those days Ezekiel became ill and was at the point of death. He prayed to the Lord who answered him and gave him a miraculous sight. ஒரு அற்புதமான விடுதலையை தேவன் கொடுத்தார். எசேக்கியாவின் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை. எசேக்கியா வியாதிப்பட்ட பொழுது உன்னுடைய வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்படுகிறது. இதை கேட்டவுடனாக சுவர்புறமாய் திரும்பி எசேக்கியா அழுகிறார். தேவனாகிய கர்த்தரிடத்திலே முறையிடுகிறார். முறையிட்ட பொழுதுதான் இந்த அற்புதம் நடந்ததாக வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின பொழுது அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஜீவனை திருப்ப கொடுத்தார். எனக்கு அருமையானவர்கள், இந்த நாளிலும் ஒருவேளை ஜீவன் இல்லாதபடி வேற ஏதாவது பிரச்சனைகள், வேற ஏதாவது கஷ்டங்களாக இருக்கலாம். என்னுடைய வாழ்வில் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலையே என்று சொல்லி நினைக்கிறீங்களா? நம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தரப்படும் என்று சொன்னார். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன். அருமையான தெய்வ பிள்ளையை, அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்கிறோமோ அதை நமக்கு அவர் தருவார். ஒருவேளை இந்த பாடுகள், வியாதி எல்லாம் என்னை விட்டு உடனே போகவில்லையே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். நம்மை உருவாக்குகிற நேரம். பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சத்துரு உன்னை மடங்கடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கும் பொழுது ஆவியானவர் உன் அருகில் உன்னோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எசேக்கியாவின் வாழ்நாளை கூட்டி கொடுத்த என் ஆண்டவர் இன்று உன்னுடைய வாழ்வில் எந்தெந்த ஜெபங்கள் கேட்கப்படவில்லையோ அதற்கு அவர் பதில் கொடுப்பார். உன் ஜீவன் விலையேற பெற்றது. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எதை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். உன்னுடைய அனைத்து காரியங்கள், உன் குடும்ப காரியங்கள், உன்னுடைய பிஸ்னஸ், உன்னுடைய அனைத்து வேலை ஸ்தலம் எல்லாத்திலையும் கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுக்க வேண்டுமா? அவரை நோக்கிப்பார். அவரை நோக்கி பார்த்து பற்றி பிடித்து கொள்ளுங்க. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்ப்பா. நான் மனுஷனை நம்பி வரல, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். நீங்க செய்தாதான் நான் வாழ்க்கையில மேலே போக முடியும், முன்னேற முடியும். அவரை பற்றி பிடித்துக்கொள் என் அருமை சகோதரனே, சகோதரி, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையை அவரை பற்றி பிடித்துக்கொள். இன்று நீ மேன்மையை காண்பாய். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. பலவிதமான சூழல்கள், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய வேலையில் நன்மை இல்லை, ஒரு லாபமும் இல்லை, நஷ்டம், பல காரியங்கள் என்று சொல்லி கலங்கி இந்த வார்த்தைகளை என்னுடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் எசேக்கியாவினுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு மனம் இறங்கின என் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு மனம் இறங்கும். ஆண்டவரே, என்னென்னால் ஒரு வெற்றியின் நாளாக இருக்கட்டும். கேட்கிற ஒவ்வொருவரும் என்னென்னால இழந்து போனவைகளை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, இழந்து போனவைகளை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.